அதே மாதிரி நீங்கள் மறைமலைநகர் பக்கம் வரீங்க அப்படின்னா இந்த மறைமலைநகரில் இருக்க பாரத் பெட்ரோல் பங்குங்க. ரொம்ப பெரிய பெட்ரோல் பங்குங்க. ஸோ ரொம்ப இட வசதியான ஒரு பெட்ரோல் பங்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கமும் விசாலமாக இருக்கும். நிறைய பெட்ரோலுக்கு அவுட்லெட் இருக்கும். பட் சிஎன்ஜிக்கு ஒரே ஒரு அவுட்லெட் தான். அதனால் சிஎன்ஜி போட நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிங்க. ஏன்னா எப்போவுமே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவர் நிற்கிற மாதிரி இருக்கும். அது இல்லை அப்படின்னா நோ ஸ்டாக்குன்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால் இங்கே சிஎன்ஜி எப்போ வந்தாலும் கிடைக்குமானா காத்துட்டு தான் கேட்கும். வந்தால் நீங்கள் மினிமம் ஒரு 1 ஹவர் நிற்கிறதுக்கு ரெடினா நீங்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்கும். பெட்ரோல்லாம் வந்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் இருக்குங்க. ஏதோ இந்த சுற்றுவட்டாரத்தில் நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் பங்க் இது தான். அதனால் நீங்கள் நம்பி வரலாம். பெட்ரோல் போடுறதுக்கு நீங்கள் இங்கே நம்பி வரலாம். ஸோ பெரிய பெட்ரோல் பங்க். இங்கே பெட்ரோல் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது ஃப்ரீயாக கிளாஸ் வாஷ்லாம் பண்ணுவாங்க. எப்போவுமே டயர் காற்றடிக்க முடியுங்க. டயர் எப்போவுமே நீங்கள் ஃப்ரீயாக காற்றடிக்கலாம். ஸோ காற்றடிக்கிற இடம் ஒர்க் ஆகலைன்றது நான் இதுவரையும் பார்க்கல. ஸோ ப்ரெஷர் நீங்கள் 24 ஹவர்ஸும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் வேறு என்ன சர்வீஸ் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்கும். பாத்ரூம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ பாத்ரூம் நீங்கள் போகிறதுக்கோ வசதிக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தா இந்த சிஎன்ஜி மட்டும்தாங்க. சிஎன்ஜி அவுட்லெட் ஒன்று 2 வச்சிருக்கலாம். 24 ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இங்கே வண்டிகள் அதிகம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இவங்க ரெடி பண்ணலான்றது மட்டும்தான் ஒரு குறை. மற்றபடி இந்த பெட்ரோல் பங்கை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 out of 5ங்க. 4 பாயிண்ட் தாராளமாக கொடுக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு பெட்ரோல் பங்கு.